அரசு ஒப்பிட்டு பார்த்து வாக்களியுங்கள். எங்கள் முயற்சியில், என்னுடைய முயற்சியில் உங்களுக்கு புதுசு இல்ல. இப்ப இந்த இடத்துல நிக்கிறோம்னா இந்த லைட்டையும் கொடுத்தது அவங்கதான். இது போல இந்த 2020 இந்த நாட்டிலே ஜனநாயகம் பிழைத்திருக்குமா இல்லையா என்ற கவலை எனக்கு வந்திருக்கிறது. ஒரு நாடு ஏற்றுக்கொள்கிறோம், ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாடு ஒரு மொழி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாடு ஒரு மதம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு நாடு ஒரு வழிபாடு முறை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வட மாநிலங்களையும் தென் மாநிலங்களையும் இன்று பிரித்திருப்பது இந்த கொள்கை போராட்டம் தான். வட மாநிலங்களிலே ஒரு மொழி இந்து, ஹிந்தி, ஒரு மதம் இந்து, ஒரு கலாச்சாரம், ஒரு பண்பாடு என்று ஏறத்தாழ வட மாநிலங்களிலே, இந்து பேசும் மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சி அதை ஆக்கிரமித்துக் கொண்டு இதை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. தென்னாட்டுக்குள்ளே நுழைய பார்த்தார்கள், நுழைந்தார்கள். மீண்டும் கர்நாடகத்தில், தெலுங்கானாவில் அவர்களை தோற்கடித்து வீட்டுக்கு அனுப்பிவிட்டோம். தென்னாடு என்பது, தமிழ்நாடு என்பது ஜனநாயக பூமி, அமைதி பூமி. வடநாட்டை போல கலவர பூமி அல்ல. இங்கே வெறி பேச்சுக்கள், பகை பேச்சுக்கள், சதிகள், சூதுவாதுக்கெல்லாம் இடம் கிடையாது. இங்கே நாம் எல்லாரும் ஒரு வயிற்று மக்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய மொழி, நம்முடைய பண்பு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய வரலாறு இவற்றையெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் எப்படி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ அதை போல புரட்சிகரமான ஒரு திட்டம் காலை சிற்றுண்டி திட்டம். பசித்த வயிற்றோடு ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது என்று அந்த திட்டத்தை கொண்டு வந்து இனி பல லட்சம் குடும்பங்கள், பல லட்சம் குழந்தைகள் காலை சிற்றுண்டி அருந்தக்கூடிய திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதற்கு ஈடாக ஒரு திட்டத்தை சொல்லுங்களேன். அதிமுக யார் பேசுறதுனே தெரியல, மூணா உடைஞ்சிருக்கு. 3 பேரும் வரலாம், 3 பேரும் வந்தா கேளுங்க. ஐயா 3 பேரு வந்திருக்கீங்க, அதிமுகன்னு சொல்றீங்க. ப. சிதம்பரம் சொன்ன 4 முத்திரை திட்டங்களுக்கு ஈடாக உங்களுடைய 4 திட்டங்களை சொல்லுங்களேன்னு கேட்டு பாருங்களேன். கட்சிக்கும் சொல்ல தெரியாது, வேட்பாளருக்கும் சொல்ல தெரியாது. ஆனா வேட்பாளர் சுற்றுலா பயணியாக வந்திருக்கிறார். இப்ப கொடைக்கானலுக்கு ஒரு நாள் போயிட்டு வர மாதிரி, கொடைக்கானல் ஊட்டிக்கு 2 நாள் போயிட்டு வர மாதிரி ஒரு 21 நாள் சுற்றுலா பயணியாக செட்டிநாடு, காரைக்குடி இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். சுற்றுலா பயணிகளுக்கு இந்த ஊரை பத்தி தெரியாது. ஆக திராவிட முன்னேற்ற கழக அரசு நாடாளுமன்ற தேர்தலை வென்றது, சட்டமன்ற தேர்தலை வென்றது, உள்ளாட்சி தேர்தலை வென்றது. இன்று நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்றிருக்கிறது. அந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுடைய 3 ஆண்டு சாதனையை வைத்து நான் உரிமையோடு கேட்கிறேன், கை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என்று உரிமையோடு கேட்கிறேன். அதை போல 10 ஆண்டுகள் காங்கிரஸ் அரசு நடந்தது, 10 ஆண்டுகள் மோடி அரசு நடக்கிறது. எங்களுடைய 10 ஆண்டுகளிலே எந்த முதலமைச்சரையாவது நாங்கள் சிறையில போட்டிருக்கோமா? எந்த அரசியல் கட்சியுடைய வங்கி கணக்கை முடக்கி இருக்கிறோமா? முதலமைச்சர்களை சிறையிலே போடுவது, துணை முதலமைச்சர்களை சிறையிலே போடுவது, அமைச்சர்களை சிறையிலே போடுவது சினிமாவில் கூட அது வந்ததில்லை. கல்வி கடன் கொடுக்கறதே கிடையாது. கல்வி கடன் கொடுக்காட்டி ஏழை எளிய குடும்பங்கள்ல எப்படி படிப்பாங்க? பள்ளிக்கூடத்தோட நிக்க வேண்டியதுதான்.
கூலி வேலைக்கு போக வேண்டியதுதான், எடுபடி வேலைக்கு போக வேண்டியதுதான். ஆக இந்த கல்வி கடன் திட்டம், கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது காமராஜ், கல்வி கடன் திட்டத்தை கொண்டு வந்தது எங்கள் அரசு என்று நான் மார்த்தட்டி